ஹலோ greetings to you my dear students, my dear parents. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேரிங்லாம் சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களாம் till 5 PM on June 22nd 2025 சண்டே. ஸோ சண்டே வரைக்கும் ரவுண்டு 1 எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வந்துருக்கலாம், சரி ஏன் சார் 22nd வரைக்கும் பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட் வந்து ஒரு ரவுண்டுலேயும் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது வில்லிங்னஸ் சப்மிட் பண்ணுறது மட்டும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணணும், ஃபீ பேமெண்ட்டும் பண்ணிருக்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பீன் அலாட்டட் சீட் இன்ன ரவுண்ட் 1 உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிருந்துச்சுன்னா, சீட் கிடைக்காதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்த்துக்கலாம். அண்ட் டிட் நாட் கம்ப்ளீட் த ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் கேன் நவ் சப்மிட் தேர் வில்லிங்னஸ். ஃபர்ஸ்ட் அவங்க வில்லிங்னஸ் சப்மிட் பண்ணலாம், ஃப்ரீஸ் ஃப்ளோட் ஸ்லைட் எதுனாலுமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்லோட் ஆல் த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பே த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ. அப்போ உங்களுக்கு இன்னும் 2 days தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் இருக்குது மை டியர் பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் பார்த்தாலுமே உடனடியாக வந்து ஃபீ பேமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 2 days. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் முன்னாடி வந்துட்டு நாளைக்கு தானே சார் லாஸ்ட் டேட், இப்போ வந்து சண்டே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களே, அப்போ புது ஷெடியூல் விடுவாங்களா சார் அப்படின்னா விட்டுட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் போய் ஜோசா ஷெடியூல்னு சர்ச் பண்ணிங்கன்னா அப்டேட்டட் ஆன் 26, அதாச்சும் இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே எல்லாமே ப்ரொசீஜர் மாறிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா டோட்டலாக 24th June தான் லாஸ்ட் டேட் டு ரெஸ்பாண்ட் டு கொரி. அதாச்சும் உங்களோட டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது, பேமெண்ட் இஷ்யூ எல்லாத்தோட கொரியுமே வந்துட்டு 23, 24 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ ரவுண்டு 2 வந்து வெட்னஸ்டே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது 5 o'clock. ஸோ ரவுண்டு 2க்கான ரிசல்ட் சீட் அலோகேஷன் வந்து 25th June வெட்னஸ்டே தான் வருது. அதே மாதிரி அப்படியே ஒரு ஸ்டெப்பாக கண்டினியூ ஆகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரவுண்டு 3 பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே, அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக ஷெடியூலே வந்து மாற்றிட்டாங்க. அடுத்து ரவுண்டு 5, அதுக்கப்புறம் ரவுண்டு 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த தடவை ரொம்ப டைம் பின்னாடி போயிடுச்சு. ஸோ இது யாருக்கு முக்கியமாக யூஸ்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ரீஎவாலுவேஷன் ரீடோட்டலிங் அதெல்லாம் பண்ணிருப்பீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை தெரியாதவங்களுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க, இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிடுங்க, சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸையும் கட்டிடுங்க. நிறைய பேர் வந்துட்டு வில்லிங்னஸ் மட்டும் சப்மிட் பண்ணிருப்பீங்க, இப்போ இது ரெண்டுமே பண்ணணும், ரெண்டுமே நெசசரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எல்லாரும் தயவு செஞ்சு போய் பண்ணிவிடுங்க. பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.